இப்போ உங்கள் மருமகன் சம்பாதிச்சா உங்கள் பொண்ணுகிட்ட தருவாரா இல்லை அவங்க அம்மா கிட்ட தருவாங்களா? நீங்களே சொல்லுங்கம்மா. பொண்டாட்டிக்கிட்ட தான் தருவாங்க பைசா. அவங்க சொல்கிறாங்க, ஏன்டா அம்மா இருக்கும்போது பொண்டாட்டிக்கிட்ட தரேன் அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் 20,000 சம்பாதிக்கலாமா? ₹1 என்கிட்ட வராது. நான் சம்பாதிக்கிறேன் 10,000. அந்த சம்பளமா என்கிட்ட வாங்கம்மா. நான் எடுக்க மாட்டேன். என் மருமக கையில் தான் போகுது. அவள் கையில் இருந்து நாத்தனார்களுக்கு செய்கிறா. உங்கள் பையன் தானா? ஆமாப்பா. என்ன பிரச்சனை உங்கள் பையனுக்கு? இவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி சண்டை. நான் எதுவும் கேட்கறதுக்கு இல்லைங்க. அப்போ ஏதோ ஒரு மனசாபாதங்களுக்குள்ளே வர்றது தான். அது நான் இதுவும் அவங்க கிட்ட இது பண்ணுறேன். இருங்கம்மா. நான் அவன்கிட்ட எதுவும் இது நான் கேட்டாலும் என்கிட்ட இது பண்ணுமா? அவளுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்குதுன்னு. நீ நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவனை வச்சு பேசு. நான் வேணான்னு சொல்ல. உங்கள் பையனுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன தெரியலம்மா, அந்த தண்ணி சாப்பிட்டா அவனுக்கு மைண்டு மாறிடுது. வயிற்று பிடிச்சிட்டு அதுக்கு தான் இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தோம். போயிட்டு எங்கே சேர்த்தீங்க? அதை குடி நிப்பாட்டுற ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு வந்தோம். அங்கே 1.5 மாதமா ரொம்ப இதுவாக இருந்திருக்கான். குழந்தைய யாரையும் அவன் பார்க்கல. அவனுக்கு ஏதோ மனசாபமாக இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது, குழந்தைய பார்க்க முடியல.